Welcome, my dear students and friends and aspirants. It's always a pleasure to join you again for another video. As we are nearing UPSC Prelims, இந்த வாரத்துல இருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு நம்ம பார்வை அங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். ஸோ ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் டுடேஸ் வீடியோ டு டிஸ்கஸ் தி இந்தியன் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் இயர் பை இயர். ஸோ இன்னைக்கு நம்ம லாஸ்டா நடைபெற்ற யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2022ஓட கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ண போறோம். பிஃபோர் கோயிங் டு த கொஸ்டின் பேப்பர், ஐ வாண்ட் டு ஷேர் அ ஃபியூ தாட்ஸ் வித் யூ. நிறைய பேர் இந்த யூடியூப் சேனல் இப்போ பார்க்குறீங்க, மெனி சோர்சஸ் அது நம்மளது மட்டும் இல்லை. ஸோ உங்களுக்கு இப்போ இஃப் யூ ஆர் மச் மோர் ஃபெமிலியர் இன் அதர் லாங்குவேஜஸ், அ லாட் மோர் சேனல்ஸ் ஆர் ஆஃபரிங் அ லாட் ஆஃப் தாட்ஸ். ஆனால் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா there is a commonality with regard to previous year's questions. என்னன்னு கேட்டிங்கன்னா, even before preparation, even before you start இந்த யூபிஎஸ்சி ஜேர்னியில் நீங்கள் என்டர் ஆகும் பொழுதே முதல்ல உங்களை பார்க்க சொல்றது ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் தான். எக்ஸாம் ஒரு 4 months இருக்கு, 5 months இருக்கு. when we are entering that last 6 months stage, probably அந்த நியூ இயர்ல நம்ம எல்லாருமே ப்ரிலிம்ஸ் பக்கம் ஒரு கால் முன்னாடி எடுத்து வச்சிடுவோம். அந்த டைம்லையும் ரிவிஷன் டைம்லையும் திருப்பி எல்லாரும் சஜஸ்ட் பண்றது ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொஸ்டின்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட், ஆனால் டாபிக்ஸ் ஆர் ரிப்பீட்டட், ரைட்? கேள்விகள் தான் எக்ஸாக்டா ரிப்பீட் ஆகாம இருக்கும். The more and more we are proceeding, we are seeing different types of questions. ட்ரெடிஷ்னல் டாபிக்ஸ் வந்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய கோர் கண்டென்ட் நம்ம சொல்லக்கூடிய ப்ரியாம்பிளா இருக்கட்டும், பார்ட் 3 சிட்டிசன்ஷிப், பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ், இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக ரிப்பீட்டட் டாபிக்ஸ். அண்ட் பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ், நம்ம நாட்டினுடைய நடப்பு நிகழ்வுகள் இந்த ஒரு 8 to 9 months என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து அதுல இருந்து பாலிட்டி ரிலேட்டடா சில கேள்விகள் அந்த டாபிக்ஸ்ல இருந்து வர்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அல்டிமேட்லி நம்ம எவ்வளோதான் வந்து எஜுகேஷனல் வீடியோஸ், கண்டென்ட் ஓரியன்ட் வீடியோஸ் பார்த்தாலும் நமக்கு அந்த கான்செப்டை உள் வாங்கிக்கிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். பட் ஹவு டு ஐ விஷுவலைஸ் அண்ட் ஸ்டிமுலேட் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரிகார்ட் டு எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது மாக் டெஸ்ட் சீரீஸ் டெஃபினெட்லி, டெஸ்ட் சீரீஸ் டெஃபினெட்லி, பட் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ்ல தரவா இருக்க வேண்டியது வந்து எவ்ரி அனலிஸ்ட், எவ்ரி வெப்சைட், எவ்ரி கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து யுனானிமஸாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் தான். அதனால தான் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எவ்ரி வீக் ஒரு வருஷத்தினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாலிட்டியோட தான் நம்ம பார்க்குறோம். நம்மளே ஒரு சிம்பிள் அனாலிசிஸ்க்கு வந்துடும். இட் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ டு ரிவைஸ் டாபிக்ஸ் விச் யூ ஹவ் ஸ்டடிட் ஆல் திஸ் இயர் ஆல்சோ. ஸோ லெட் மீ ஷேர் த பவர் பாயிண்ட். இது வந்து 2022ஆம் ஆண்டுக்கான கேள்வித்தாள். So we are going to discuss the 2022 polity paper. கிட்டத்தட்ட 9 கேள்விகள், 9% of the 9% of the questions வந்து உங்களுக்கு polity questions கேட்டிருக்காங்க out of the 100 questions. So that's the basic static. So இதுதான் இந்த வருஷம் வந்த கேள்விகள், polity questions. One by one we are going. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து கேட்டிருக்காங்க. a lot of judiciary based questions 2022ல வந்திருக்குங்கிறது ஒரு அப்சர்வேஷன். நீங்க ஐ திங்க் கோயிங் ஆன் யூ வில் see. So let's consider this particular question. There are 4 statements given and they want to know which are the statements correct அப்படிங்கிறது தான் கேள்வி இப்போ கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், pursuant to the report of H.N. Sanyal Committee, the Contempt of Courts Act 1971 was passed. Statement 2, the Constitution of India empowers the Supreme Court and High Courts to punish for contempt of themselves. Question number 3, the Constitution of India defines civil and criminal contempt. Statement 4, in India, the Parliament is vested with the powers to make laws on contempt of court. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் நீங்க படிங்க. ஜென்ரலா ஒரு கேள்வி அணுகும் பொழுது 2 மெத்தட், எது ராங்னு எலிமினேட் பண்ணணும். எலிமினேஷன், மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் அண்ட் லாஜிக்கல் கெஸ்ஸிங். 50-50 எலிமினேஷன் ஸ்டேஜை நீங்க ரீச் பண்றீங்கன்னா நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் லெவல்ல இருக்கிறீங்க. ஓரளவுக்கு யூ ஹவ் ப்ராக்டிஸ்ட் அ லாட் அண்ட் யூஆர் ஏபிள் டு ரீகால் அண்ட் அப்ளை வாட் யூ ஆர் லேர்னிங் அப்படிங்கிறது தான் அந்த மெத்தடுக்கு அர்த்தம். ஸோ இப்போ நீங்க இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இப்போ ஆன்சர் வந்து நான் ரெட்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. தட்ஸ் நாட் அ கிவ் அவே. we are trying to understand how these statements are framed. பொதுவாகவே ஒரு மல்டிபிள் சாய்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா
எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அல்லது ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பொதுவாக தவறா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்க தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ் சிவில் அண்ட் கிரிமினல் கண்டெம்ட். இது கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் பொதுவாகவே கம்மி. ஸோ ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்டே வந்து 1971 தான் பாஸ் பண்ணியிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துட்டோம். அது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த ஆக்டை ஃபார்ம் பண்றாங்க. ஸோ த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பீயிங் ராங் இஸ் வெரி வெரி ஹை. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். Empowers the Supreme Court to punish for contempt of themselves. Definitely that's true. Fourth one, Parliament is vested to make laws. The fourth statement ஏன் கரெக்ட்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், அதனால ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சட்டம் ஏற்றிருக்காங்கன்னு போட்டுட்டோம், அப்ப பார்லிமெண்ட்டுக்கு சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் இருக்குங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ தி our correct answer is 1, 2 and 4. The third statement is wrong. Directly judiciary related ஒரு கேள்வி. Again, correct or wrong statement question, type of question தான் வந்திருக்கு. With reference to India, consider the following statements. There are two statements given. Government law officers and legal firms are recognized as advocates, but corporate lawyers and patent attorneys are excluded from recognition as advocates. இதை படிக்கும் போதே உங்களுக்கு தவறுங்கிறது ஓரளவுக்கு தெரியுது. Bar councils have the power to lay down the rules relating to legal education and recognition of law college. So that is true. So statement 2 தான் correct. Both 1 and 2 இல்ல both neither 1 and 2ங்கிற ஆப்ஷன் கிடையாது. Both 1 and 2னா இப்போ ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் அப்படிங்கிறது அதுக்கு பதில். neither 1 nor 2 அப்படின்னா இரண்டு, ஒன்னும் தவறு இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் தவறு அப்படிங்கிறதா neither 1 nor 2 அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து anyone who has finished law degree can recognize in the bar council. நீங்க பேட்டன்ட் அட்டார்னியா இருக்கலாம், கார்பரேட் லாயரா இருக்கலாம், லா ஆஃபீஸ், இந்த இடத்துல வந்து உங்களை குழப்பறதுக்கான ஒரு வேலை தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பண்ணுது. ஒரு லா படிச்சவங்க வந்து நீங்க வந்து லா படிச்சுட்டு தான் நீங்க வந்து அட்வொகேட்டா இருக்கலாம், கார்பரேட் லாயரா இருக்கலாம், அட்டார்னியா இருக்கலாம். ஆனா என்னவா இருக்கணும், நீங்க பார் கவுன்சில ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், அது கம்பல்சரி. ஸோ பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகக்னைசஸ் த டிகிரி அண்ட் த டிகிரி அவார்டிங் இன்ஸ்டிடியூஷன் தான், அதுதான் நீங்க எங்க பார்க்கணும். ஸோ இரண்டாம் கேள்வியில இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் எடுத்திருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் பத்தி ஒரு கேள்வி வந்திருக்கு. லெட்ஸ் see the question. Again ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு which is correct அப்படிங்கிற பேட்டர்ன்ல இந்த MCQ கேட்டிருக்காங்க. A bill amending the constitution requires a prior recommendation of the President of India. Statement 2. When a constitution amendment bill is presented to the President of India, it is obligatory for the President of India to give his or her assent. Statement 3. A constitution amendment bill must be passed by both the Lok Sabha and Rajya Sabha by a special majority, and there is no provision for joint sitting. இதான் மூணு ஸ்டேட்மெண்ட். இதுல ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். மணி பில் டெஃபினெட்லி we need prior recommendation of the president. பட் பொதுவாக வந்து ஒரு மசோதாவை தாக்கல் செய்யறதுக்கு நீங்க வந்து ஜனாதிபதி அவர்கள்கிட்ட பரிந்துரை வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு தேர்வு நேரத்தை இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் பொழுது எக்ஸாம் ஹால நமக்கு நல்லா படிச்சிருந்திருக்கும். உண்மையிலேயே நீங்க இன்னைக்கு வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கூட இது தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல நம்ம அந்த பயம் அந்த ஃபியர்னால நம்ம இதை வந்து ஒரு நிமிஷம் இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு பயத்தினாலேயே அந்த ஆன்சரை நம்ம வந்து தவறா யோகிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆப்ஷன்ஸும் பாருங்க 1, 2, 3யும் கொடுத்துருக்கான், ஆல் 4 ப்ராபபிலிட்டியும் கொடுத்துருக்கான். So the first statement is wrong. What about the second statement? President of India பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்து அவர்கிட்ட பிரசன்ட் பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் ஆப்ளிகேட்டரி. அவர் வந்து அவருடைய ஒப்புதலை வந்து வழங்குவது. So that statement is correct. Third statement, a constitution amendment bill must be passed by both Lok Sabha and Rajya Sabha and there is no provision for joint sitting. இது ஏன் இப்படிங்கிறது நீங்க ஒரு நிமிஷம் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரை படிச்சீங்கன்னா புரியும். ஜனநாயக முறைப்படி நீங்க ஒரு கூட்டு அமர்வு வச்சு இந்த பில்லை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா the very idea of having checks and balances of constitution will be defeated. Salient features of constitution படிச்சிருப்போம். இந்தியா கான்ஸ்டிடியூஷன் ஹேஸ் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். இந்த இடத்துல நீங்க அதை தான் பாக்குறீங்க. ஸோ ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். சாதாரணமா அவ்வளோ ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்க வேண்டிய நிலையில கொடுக்கல கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேமர்ஸ். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்க முனைப்பு எடுத்து தான் நீங்க அதை பண்ணணும்னு தான் அவங்க சொல்றாங்க. அதுக்குதான் இரு அவைகள், பாராளுமன்றத்தினுடைய மக்களவை,
மாநிலங்களவை இரண்டிலுமே முறையே நீங்க வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செஞ்சு ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டியோ சிம்பிள் மெஜாரிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து நீங்க வந்து வாக்கெடுப்புல வந்து விவாதம் முடிஞ்சு வாக்கெடுப்பு நடத்தி நீங்க எடுத்துட்டு வந்துதான் அரசியலமைப்பை சட்ட திருத்தம் கொண்டு வர முடியுங்கிற மாதிரியான ஒரு டஃப் ப்ரொசீஜரை வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் இட் ஷுடன்ட் பி சச் அ காமன் பிளேஸ் திங் அப்படிங்கறதுனாலதான் அது சரியும் கூட. ஸோ தெர் இஸ் நோ ப்ரொவிஷன் ஃபார் ஜாயிண்ட் சிட்டிங். ஒருவேளை ஜாயிண்ட் சிட்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கோ கட்சிக்கோ ஒரு கூட்டணிக்கோ ஒரு இடத்துல மெஜாரிட்டி இருக்கலாம், இன்னொரு இடத்துல மெஜாரிட்டி இல்லாம இருக்கலாம். இல்ல இரு அவைகளை மெஜாரிட்டி இருந்தா பிரச்சனை கிடையாது, இல்ல இரண்டுலயுமே மெஜாரிட்டி இல்லாம கூட இருக்கலாம். ஆல் தீஸ் ஆர் பாசிபிலிட்டிஸ். அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஜாயிண்ட் சிட்டிங் என்ற ஒரு ப்ரொவிஷன் இருந்ததுன்னா இட் பிகம் சோ ஈஸி ஃபார் தெம் டு ஓவர் கம் எனி ஆப்போசிஷன். டெமோக்ரஸி நீட்ஸ் அ குட் ஹெல்த்தி எக்ஸிஸ்டிங் ஆப்போசிஷன். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஜனநாயக இடத்துல வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பார்க்கலாம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. 2 statements. The Constitution of India classifies the ministers into 4 ranks. That is Cabinet Minister, Minister of State with independent charge, Minister of State and Deputy Minister. Statement 2. The total number of ministers in the Union government, including the Prime Minister, shall not exceed 15% of the total number of members in the Lok Sabha. Which of the statement given above is correct? ஆப்ஷன் வந்து 2 தான். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 வந்து தப்பு. இந்த அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூட பாத்தீங்க, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ் வாட் இஸ் கிரிமினல் கண்டெம்ட் அண்ட் வாட் இஸ் சிவில் கண்டெம்ட். அந்த மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ங்கிற வார்த்தை தான் கான்ஸ்டிடியூஷன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வகையான மினிஸ்டர்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல யூஸ் பண்ணல. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அவையில இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் அந்த அவைக்கான உறுப்பினர்கள்ல 15 விழுக்காடு தான் மேக்சிமம் ஸ்ட்ரென்த் அமைச்சரவைக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து 100 உறுப்பினர்கள் ஒரு அவையில இருக்காங்கன்னா 15 விழுக்காடு 15 அமைச்சர்கள் இருக்கலாம்னு அர்த்தம். ஏன்னா அதுக்கப்புறம் மேக்சிமம் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்க வந்து அந்த ஆட்சியுடைய தன்மை வந்து ஒரு பயங்கரமா இருக்கும். ஸோ அதனால அந்த அந்த ஒரு அளவுகோலை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் கரெக்ட். லோக்சபா பத்தி ஒரு கேள்வி. Which of the following are the exclusive powers of Lok Sabha? ஸோ ஆன்சர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை 2 ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். அதை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இஸ் /r கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கலாம், இல்லை காம்பினேஷன் ஆஃப் 1 or 2 ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கலாம். இதுதான் நீங்கள் கேள்வி பார்க்கும்பொழுது இது ஒரு மைன்யூட் அப்சர்வேஷன் நீங்கள் மனசில் கொள்ளணும். ஸ்டேட்மெண்ட் 1, to ratify the declaration of emergency, to pass a motion of no confidence against the Council of Ministers, to impeach the President of India. நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டும் தேர்டும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணனாலும் கண்டிப்பா இரு அவைகளுக்கும் போயிட்டு தான் வரணும். அதுக்கான தெளிவான ப்ரொசீஜர் எமர்ஜென்சியில கொடுத்துருக்காங்க. டு இம்பீச் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் இரு அவைகள்லையுமே வச்சுதான் நீங்க பாஸ் பண்ணணும். இதுவும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். See how a simple question can, இது வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின், how it can actually challenge யூங்கிறது இந்த கேள்வியில நீங்க பார்க்கலாம். ஸோ டு பாஸ் அ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகேன்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், நம்பிக்கை இல்லா தீர்மானம் நீங்க கொண்டு வரணும்னா லோக்சபால தான் நீங்க கொண்டு வரணும். ஏன்னா அதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். தட் இஸ் திஸ் கொஸ்டின். கட்சித்தாவல் ஆன்டி டிஃபெக்ஷன் பத்தி ஒரு கேள்வி வந்திருக்கு. இட் பிரிங்ஸ் அ ஸ்மைல் டு மீ. ஐ திங்க் a lot of changes can be expected in this particular law in the coming years. With reference to anti-defection law in India, consider the following statements. 2 statements. The law specifies that a nominated legislator cannot join any political party within 6 months of being appointed to the House. The law does not provide any time frame within which the presiding officer has to decide a defection case. நல்ல கேள்வி. நீங்க ஆன்டி டிஃபெக்ஷன் நிறைய பேர் வந்து படிச்சிருப்பாங்க, நிறைய பேர் ஸ்கிப் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐ டாக் டு அ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். சம்ஹவ் ஆன்டி டிஃபெக்ஷன் பத்தி பொதுவாக அந்த ப்ரியாம்பிள் பார்ட் 3ல இருக்கிற ஃபோக்கஸ் வந்து பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்ஸ்லையும் ஆன்டி டிஃபெக்ஷனை நிறைய பேர் கொடுக்கறது கிடையாது. இந்த கேள்வி வந்து ஒரு டஃப் கொஸ்டின் தான், ஆனால் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். நீங்க ஸ்டேட்மெண்ட் 1 பார்ப்போம், ஆன்சர் ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ 2 தான் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 வந்து தப்பு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸ்க்ரீன்ல. ஸ்டேட்மெண்ட் 1 எடுத்துக்கோங்க. The law specifies that, அது வரைக்கும் ஓகே.
a nominated legislator. So ஒரு அவையில வந்து நியமன உறுப்பினர் தான் நாமினேட்டட் லெகிஸ்லேட்டர். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும். நியமன உறுப்பினருக்கு சின்னம் இருக்கா, கட்சி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து அங்கேயே நமக்கு முடிஞ்சிடுது. ஸோ நீங்க ஒரு நியமன உறுப்பினர் வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் சட்டம் வந்து கட்சித்தாவல் தடை சட்டம். கட்சித்தாவல் தடை சட்டத்துல நீ வந்து எப்பவுமே கட்சி தாவக்கூடாதுங்கிறது தான் லாஜிக், அடிப்படை. அந்த சட்டத்தினுடைய அடிப்படை சாராம்சம் என்ன? இஷ்டத்துக்கு நீங்க எங்கேயும் அங்கேயும் தாவக்கூடாது. 6 மாசம் கழிச்சு கட்சி தாவல்னா நல்லதா? யோசிச்சு பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இஸ் அ நாமினேட்டட் லெகிஸ்லேட்டர். அவர் எந்த கட்சியும் சாராத நியமன உறுப்பினர். ஓகே, ஸோ ஒரு அவைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆப்வியஸே படிக்கும் பொழுது ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நாமினேட்டட் லெகிஸ்லேட்டர் cannot join any political party within 6 months. இந்த மாதிரி எல்லாம் வந்து சட்டத்தில் கொடுக்கல. செகண்ட் ஒன், இட்ஸ் வெரி ட்ரூ. presiding ஆஃபீஸர் அப்படின்னா ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், சேர்மன், டெப்டி சேர்மன். ஓகே, அது சட்டப்பேரவையா இருக்கட்டும், பார்லிமெண்டா இருக்கட்டும், இதுதான் அவங்க ரெஃபர் பண்றாங்க. ஸோ ஒரு கட்சித்தாவல் அப்படிங்கிற ஒரு உறுப்பினரை வந்து டிசைட் பண்றதுக்கு வந்து எந்த டைம் ஃப்ரேமும் சட்டம் கொடுக்கலை. ஸ்பீக்கரோட பவர் கேட்டிங்கன்னா வெரி ஃபேமஸ்லி இட் வாஸ் செட் தட் தி ஸ்கை இஸ் தி லிமிட்ங்கிற மாதிரி. ஸோ டுடே அஃப்கோர்ஸ் a lot of cases are going to the high courts and supreme court and they are being decided. ஸோ அதனால டெஃபினெட்லி தெர் இஸ் நோ டைம் ஃப்ரேம் ஃபார் அ ப்ரிசைடிங் ஆஃபீஸர். சபாநாயகராக இருக்கட்டும், they don't have a time frame to decide a defection case. That is the correct statement. Yes, now we have a different question. Attorney General of India பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. That is the format. Statement 1, Attorney General of India and Solicitor General of India are the only officers of the government who are allowed to participate in the meetings of the Parliament of India. According to the Constitution of India, the Attorney General of India submits his resignation when the government which appointed him resigns. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஸோ நைதர் 1 is correct nor 2 is correct. ஏன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் பார்லிமெண்ட்டினுடைய இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிங்க. ஆர் தி ஒன்லி ஆஃபீஸர்ஸ். இந்த மாதிரி ஸ்ட்ராங் வேர்ட்ஸ், எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தாலே தவறா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுதான் பார்லிமெண்ட். அப்போ சிஏஜி அட்டன் பண்ண முடியாதா? கண்டிப்பா அட்டன் பண்ணலாம் இல்லையா? ஸோ மீட்டிங்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அட்டன் பண்றதுக்கு எக்ஸ்க்ளூசிவா யாருக்கும் அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் இவங்க தான் அட்டன் பண்ணணும், ஆஃபீஸர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் எங்கேயுமே குறிப்பிடப்படலை. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். அவர் ரிசைன் பண்ணலாம். ஆனா எப்பெல்லாம் அவர் ரிசைன் பண்ணணும்னு எந்த போஸ்ட்டுக்குமே கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்தது கிடையாது. எந்த காரணங்களுக்காக அவரை நீங்க பணி நீக்கம் செய்யலாம், இம்பீச் பண்ணலாம்னு தான் கொடுத்திருக்காங்க. அட்டார்னி ஜெனரல் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மாதிரி ஒரு போஸ்ட் கிடையாது. which is, they generally resign. It's not a constitutional post, it's an executive post. இது வந்து ப்ராப்பரா வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கும் ரிமூவலுக்கும் சில ப்ரொசீஜரை லே டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல கன்ஃபியூஷனே நம்ம ஆகக்கூடாது. அது லாஸ்ட் பாருங்க, when the government which appointed him resigns அப்படிங்கிறது படிக்கும் பொழுதே நமக்கு தவறான இருக்குமோ அப்படிங்கிற ஒரு யூகமே நம்ம பண்ண முடியும். ஸோ டெஃபினெட்லி he can resign on his own or he can be removed from office according to the procedure given in the constitution. Not when the government and all resigns. நால அவங்க இப்ப கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண எல்லாருமே ரிசைன் பண்ணிடுவாங்களா? எலெக்ஷன் கமிஷனர்ல இருந்து, யூபிஎஸ்சில இருந்து, சேர்மன்ல இருந்து எவ்வளவு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டிஸோ ஒரு கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்ப எல்லாருமே ரிசைன் பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நோ, டெஃபினெட்லி தட் இஸ் அ ராங் அப்ரோச். ஈவன் அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. நீதி பேராணைகள் பத்தி ஒரு கேள்வி வந்திருக்கு. With reference to the writs issued by the courts in India, consider the following statements. So very straightforward statement. Statement 1, mandamus will not lie against a private organization unless it is entrusted with a public duty. Statement 2, mandamus will not lie against a company even though it may be a government company. Statement 3, any public-minded person can be a petitioner to move the court to obtain the writ of quo warranto. Okay, which of the statements given above are correct? So statement 1 correct, statement 3 வந்து correct, statement 2 வந்து தப்பு. ஒண்ணா பார்ப்போம். mandamus அப்படிங்கிறது என்னங்கிறத இப்ப நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, 5 நீதி பேராணைகள்: habeas corpus, mandamus, certiorari, prohibition, quo warranto. இதுதான் 5 நீதி பேராணைகள்.
இது ஒரு இண்டிவிஜுவல் நீதி பேராயன்னு சொல்லணும்னா நம்ம வந்து ஹேபியஸ் கார்பஸ் சொல்லலாம், ஆட்கொணர்வு மனு அப்படி, அதுதான் அந்த நீதி பேராணை. இப்போ மேண்டமஸ் பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இப்போ படிக்கலாம். Mandamus will not lie against a private organization unless it is entrusted with a public duty. இது கண்டிப்பா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இந்த நீதி பேராணைகள் வந்து எக்ஸப்ட் ஹேபியஸ் கார்பஸ் மிச்ச எல்லாமே வந்து அரசாங்க ஒரு பதவியில இருக்கக்கூடிய அல்லது அரசாங்க நிறுவனம் சார்ந்த நீதி பேராணைகள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்பர் 1. ஸோ ஈவன் இஃப் யூஆர் அ பிரைவேட் ஆர்கனைசேஷன், நீங்க ஒரு டெண்டர் எடுத்திருக்கலாம். டெண்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூஆர் யூட்டிலைசிங் பப்ளிக் மணி, அப்போ மேண்டமஸ் உங்க மீது வரலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னா ரெண்டாவது ஆப்வியஸா தப்பு. will not lie even though it may be a government company, ஆப்வியஸா தப்புன்னு தெரியுது. ஓகே, மேண்டமஸ் will lie obviously against a government company. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், கோ வாரண்டோ பொறுத்த வரைக்கும், கோ வாரண்டோனா என்னங்கிறது இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் போட்டு பாருங்க. ஓகே, குவிக்லி யூ கேன் ரிவைஸ் த ரிச் டுடே அண்ட் த ப்ரொவிஷன்ஸ் ஆல்சோ. கோ வாரண்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு பொது நபர் நீதிமன்றத்தை நாடலாம். whether this person is fit to be in that office அப்படிங்கறத நீதிமன்றத்தை நாடி தாராளமா கேட்பதற்கான உரிமை இருக்கு, ஒரு பெட்டிஷன் போடுவதற்கான உரிமை இருக்கு. so that statement is correct. சபாநாயகர், மக்களவை சபாநாயகர் பத்தி ஒரு கேள்வி வந்திருக்கு. வெரி டீடைல் கொஸ்டின், 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க which is correct ன்னு கேட்டிருக்காங்க. with reference to deputy speaker of Lok Sabha, consider the following statements. Statement 1, as per the rules of procedure and conduct of business in Lok Sabha, the election of deputy speaker shall be held on such a date as the speaker may fix. Statement 2, there is a mandatory provision that the election of a candidate as deputy speaker of Lok Sabha shall be from either the principal opposition party or ruling party. Third statement, the deputy speaker has the same power of the speaker when presiding over the sitting of the house, and no appeal lies against his rulings. Fourth statement, the well-established parliamentary practice regarding the appointment of deputy speaker is that the motion is moved by the speaker and duly seconded by the prime minister. இதுல வந்து கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 and 3. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 and 4 வந்து தவறு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டேட் வந்து ஸ்பீக்கர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா ஆமா, சபாநாயகர் வந்தது பிறகு அந்த அவை நடவடிக்கைகளுக்கு வந்து சபாநாயகர் தான் பொறுப்பு, சபாநாயகர் தான் அந்த தேர்தலை வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். இதுல வந்து பிரைம் மினிஸ்டருக்கு ரோல் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த ஸ்பீக்கர் when the house is in motion. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவை அப்படின்னு வந்துட்டாலே அந்த அவை தலைவர் கீழே தான் நம்ம எல்லாருமே வருவோம். அந்த அவையின் தலைவர் சபாநாயகர், சபாநாயகர் இல்லாத காலகட்டத்தை துணை சபாநாயகர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், உறுப்பினரா இருக்கக்கூடிய ஒருவர் அந்த தேர்தலில் நிக்கிறதுக்கு எலிஜிபிள். இதுதான் ஃபர்ஸ்ட் திங். the mandatory provision whether from அப்ப நீங்க ரூலிங் பார்ட்டி ஆப்போசிஷன் பார்ட்டில இருந்து தான் ஒருத்தர் வரணும்ல எங்கேயுமே கொடுக்கல. ஸோ இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். இது தவறுங்கிறது படிக்கும் பொழுதே நமக்கு தெரியுது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்சல்யூட்லி கரெக்ட். டெபுட்டி ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் he has the same power when he sits in the chair and assumes the power of the speaker and presides the house. So அதை பொறுத்த வரைக்கும் he enjoys the same powers as the speaker once he takes over the position of the speaker. Statement 4 பாருங்க, the well established parliament practice regarding the appointment of deputy speaker is that the motion is moved by the speaker and duly seconded. இது வந்து ரொம்ப ரொம்ப படிக்கும் பொழுதே நமக்கு வந்து ஒரு அபத்தமா இருக்கு. ஸோ ஆன்சர் ரெட்ல இருக்குங்கிற ஒரு தைரியத்துல நானும் சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே நீங்க அதை படிக்கும் பொழுது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் வெரி கன்ஃபியூசிங், வெரி மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். ஃபிஃப்த் ஸ்கெடியூல் வந்து ஒரு கேள்வி. If a particular area is brought under the fifth schedule of the Constitution of India, which one of the following statements best reflects the consequence of it? ஸோ கேள்வியை நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்தியாவினுடைய 5வது படிவம், அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய 5வது படிவத்துல இந்தியாவில் இருக்கிற ஒரு பகுதியை வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கறதா கேள்வி. இப்போ ஃபிஃப்த் ஸ்கெடியூல்னா என்ன? ஸ்கெடியூல்டு ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் பத்தி குறிப்பிடுறது தான் ஃபிஃப்த் ஸ்கெடியூல். Now let's see the 4 statements. This would prevent the transfer of land of tribal people to non-tribal people.
This would create a local self-governing body in that area. This would convert that area into a union territory. இது படிக்கும் போதே தெரியுது இது கரெக்ட் இல்லைன்ட்டுன்னு. எப்படி ஒரு ஃபிஃப்த் ஸ்கெடியூல்ல ஒரு ஏரியா வந்து உள்ள போய் உட்கார்ந்ததுன்னா அந்த ஏரியாவுடைய தன்மை என்ன ஆகும்னா எப்படி யூனியன் டெரிட்டரியா மாறும்? வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. The state having such areas would be declared as special category state. Very extreme statement. இப்போ இன்னைக்கு வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸை வந்து ஆந்திரா கேட்டுட்டு இருக்கு, பீகார் கேட்டுட்டு இருக்கு. அது மீன்ஸ் யூ கெட் லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் யூ கெட் அ லாட் ஆஃப் புஷ் ஃபார் டெவலப்மெண்ட். அது வந்து இந்த மாநிலங்கள் ஒட்டுமொத்தமாக கேட்டுட்டு இருக்காங்க பல்வேறு காரணங்களுக்காக. சோஷியோ எக்கனாமிக் ரீசன்ஸ், ஸ்டேட் செப்பரேஷன் பண்ணதுனால ஆந்திராக்கு வந்த லாஸ்னால ஆந்திரா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி காரணங்கள் இருக்கு. பட் ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை நீங்க 5ஆம் படிவத்துக்கு மாத்துனீங்கன்னா எப்படி அந்த மொத்த மாநிலமே ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸா மாறும்? வாய்ப்பே கிடையாது. ஸோ அது தவறு. செகண்ட் ஒன் பார்ப்போம். திஸ் வுட் கிரியேட் அ லோக்கல் செல்ஃப் கவர்னிங் பாடி இன் தட் ஏரியா. எப்படி? இட் வேரிஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட். நீங்க ஃபிஃப்த் ஸ்கெடியூல் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இல்லையா நீங்க பாத்துக்கலாம். என்ன அப்படின்னா முதலும் முடிவுமா நடக்கக்கூடிய விஷயம் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1. That land will not be transferred to anyone who is not a tribal. இதுதான். So friends, very very happy. Today we have discussed the 2022 polity questions. நம்ம அடுத்த வாரம் 2021 ஓட previous year's polity questions நம்ம discuss பண்ணலாம். I hope you were able to observe the topics that were asked in 2022. That will give you a clue as to what can be expected in 2023 also. So wish you all the best. Wish you a very very happy week ahead. We will meet in another video very soon. Thank you so much.